ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனி பகவான் வக்ர பெயர்ச்சி அடைகிறார். அதுவும் 4 மாதத்திற்கு. இதன் மூலம் ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்பட போகின்றது. அது எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அதாவது ஒரு கிரகம் பின்னோக்கி நகரும் நிலையை தான் நம்ம வக்ர பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஒரு சுப கிரகம் வக்ரமடையும் போது நல்ல பலன்கள் தாமதமாகும். அதே இது சனீஸ்வரர், ராகு, கேது இது போன்ற சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் பின்னோக்கி நகரும் போது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அப்பாடா இப்போ கொஞ்சம் நிம்மதியா இருக்குப்பா அப்படிங்கிற நிலையையும் ஒரு சிலருக்கு நல்ல கோடீஸ்வர நிலையையும் ஏற்படுத்தும். அப்படி ஒரு கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்க போகும் முதல் ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷம் ராசிக்காரர். திடீர் பணவரவும் கடன் நிவர்த்தியும் ஏற்படும். மேச ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பெயர்ச்சி ஒரு பொற்காலமாக அமைய போகின்றது. லாபஸ்தானத்தில் இந்த வக்ர பெயர்ச்சி ஏற்படுகின்றது. இந்த மாற்றம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தர போகின்றது. இதுவரை உங்களுக்கு வாட்டி வதைத்த பண கஷ்டம் முற்றிலுமாக விலகும். எதிர்பாராத வழிகளில் திடீர் தனவரவு உண்டாகும். நீண்ட நாட்களாக உங்களால் அடைக்க முடியாமல் இருந்த பழைய கடன்கள் அடைப்பீர்கள். அது மட்டும் இல்ல, வருமானமும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். தொழிலில் புதிய கிளைகள் தொடங்கவோ அல்லது புதிய முதலீடுகள் செய்யவோ இது ஒரு மிகச்சிறந்த காலமாகவும், போட்டிகளில் வெற்றி பெற்றக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு அமைய போகின்றது. இரண்டாவது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம் ராசிக்காரர். ரிஷப ராசிக்காரர்களுக்கு கர்ம வினையின் பலன்கள் கிடைக்கும். அது என்னங்க கர்ம வினையின் பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷப ராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். இதனால் உங்கள் உழைப்பிற்கான முழு அங்கீகாரமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சிந்திய வியர்வைக்கும் செய்த கடின உழைப்பிற்கும் இப்போது இரட்டிப்பு பலன்கள் பணமாக கைக்கு வந்து சேரும். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்கள் முன்னேற்றத்தை கண்டு வியப்பார்கள். முடங்கி போயிருந்த உங்கள் சுயதொழில் அல்லது வியாபாரத்தில் திடீர் வேகம் எடுக்கும். வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும். மூன்றாவது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம் ராசிக்காரர். அப்போ 1லேருந்து 5 ராசி தான் வரிசையா சொல்லுவாங்களோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. மிதுனம் ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். இதனால் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசத் தொடங்கும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களது திறமை அங்கீகரிக்கப்படும். புதிய பொறுப்புகளுடன் கூடிய பெரிய பதவி, உயர் பதவி, சம்பள உயர்வு கிடைக்கும். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு விசா கிடைப்பது போன்ற சாதகமான சூழல் அமையும். வெளிநாடு தொடர்புகள் லாபம் பெருகும். பூர்வீக சொத்துக்கள் அல்லது தந்தை வழி சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு வரவேண்டிய பங்குகள் சுலபமாக கைக்கு வந்து சேரும். இது ஒரு பொற்காலமாகவே உங்களுக்கு அமையும். நான்காவது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மம் ராசிக்காரர். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தடைப்பட்ட காரியங்களில் வெற்றியும் ஒரு ராஜ யோகமும் ஏற்பட போகின்றது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி வக்ரம் அடைவதால் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் அனைத்தும் தவிடுபொடியாகும். திருமணம், வீடு கட்டுதல், வண்டி வாகனம் வாங்குதல் போன்ற நீண்ட நாள் தள்ளிப்போன காரியங்கள் அனைத்தும் தடையின்றி கைகூடும். கூட்டு வியாபாரம் செய்பவர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி புதிய ஒப்பந்தங்கள் மூலம் கோடிகளில் லாபம் குவியும். நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். இதன் மூலம் வரவேண்டிய தொகைகள் கைக்கு வந்து சேரும். 5வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்கள். தைரிய, வீரிய, வெற்றி மற்றும் சொத்து சேர்க்கை ஏற்படும். தனுசு ராசிக்கு 3வது வீடான வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். இதனால் உங்கள் மன தைரியம் அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும். நிலம், வீடு, காலி மனை போன்ற சொத்துக்கள் வாங்குவதில் விற்பதிலும் மிகப்பெரிய கமிஷன் மற்றும் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் பொருளாதார ரீதியான பெரிய தொகை மற்றும் ஆதரவு கிடைக்கும். புதிய சுய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் எளிதில் பண உதவி கிடைக்கும். தொழிலில் நல்ல லாபமும் ஏற்படும்.
மேலும் இந்த 5 ராசிக்காரர்களும் தொடர்ந்து விநாயகரை தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது, மேலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த சனி வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கமெண்ட்ஸ்லயே பதிலாக அளிக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.